குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலை ஒர்க்கு, சும்மா வீட்டில் தான் வேலை. வீட்டை சுத்தம் பண்ணுறது, கூட்டி எடுக்கிறது, இதுதான் வேலை. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு மேலே அவர் வந்துடுறாரு, அவருக்கு சாப்பாடு எல்லாம் இது பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். வீட்டை சுத்தம் பண்ணி எடுக்கவே லேட் ஆகிடும். இன்றைக்கி புதன்கிழமை. மருத்துவ குறிப்பு என்ன பண்ணலாம்? நாளே விசேஷம். நமக்கு இப்போ பங்குனி மாதம் பார்க்க போகுது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அப்புறம் நாம் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்த இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாமியானம்லாம் நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? நாங்கள் புளி, உப்பு, எலுமிச்சப்பழம், செம்மண் போட்டு வளர்க்குறோம். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? என்ன சமையல்? எங்கள் வீட்டில் இன்னைக்கு கொண்டு போகிறோம். ரசம், அப்புறம் முருங்கைக்காய் கொண்டு முருங்கைக்காய் பொரியல், அவ்வளோதான். உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதுதான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணே திறக்க முடியல, கண்ணே முழிக்கவும் முடியல, திறக்கவும் முடியல. நைட்டு விடிய 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 கவலையில் தூக்கம் வர மாட்டேங்குது. விடிய போகிற நேரத்தில் தூங்கணும். அதனால தான் மூஞ்செல்லாம் இப்படி, கண்ணெல்லாம் இப்படி இருக்குது. நீங்கள்லாம் எப்படி தூங்குறீங்க? என்ன எதுவும் நம்ம ஏதாவது ஒரு கவலையை நினச்சிக்கிட்டே தூங்க மாட்டேங்கிறோம். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பயனுள்ள தகவல் சொல்கிறது? ரொம்ப வெயிலாக இருக்குது. தூக்கமாக வருது. இப்போ ட்ரெண்டிங்கில் எலெக்ஷன் இது ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்களாம் யாருக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை பார்த்து நாங்கள் என்ன போடுறோம்? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தூக்கம் பயங்கர தூக்கமாக. சரியா ஒன்று படிக்கலாம். வேதத்தின் விளைவை பற்றி, வினை பயன் விளைவால் பற்றி, சீத தாமரையை பற்றி நான் தூக்கம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கவலை தான். நீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லட்டுங்க. 100 கிராம் வர கொத்தமல்லி, 100 கிராம் சீரகம், 100 கிராம் 50 கிராம் மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், கொஞ்சமாக 2 ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் வறுத்து வீட்டில் மிக்சியிலேயே பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எல்லாம் உடச்சி நல்லா வறுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ரசம். அப்புறம் 2 பூண்டு மட்டும் தட்டி போட்டுடலாம் ரசத்துக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக புளி, தக்காளி மிக்சியில் அடித்து அதில் போட்டால் ரொம்ப நல்லா. அவ்வளோதான். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.